Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பழி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பழி செலுத்திட விரைவோம். மனிதம் மலர்ந்திட, புனிதம் வளர்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பழி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்கள் விசுவாசிகளே, இன்று நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை திரு அவை ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்தை நினைவு கூறுகிறது. இவர் ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்டு அவருக்கு சேவை செய்தார் என்று வாசிக்கிறோம். அவர் அரசியாக இருந்த பொழுதிலும் ஏழைகள் மீது பரிவு கொண்டு வாழ்ந்தார். நாமும் அப்படியாக வாழ வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாம், ஏழைகளிடத்தில் இயேசுவை கண்டு போற்ற புனித ஹங்கேரி நாட்டு எலிசபெத்துக்கு வரமருளினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் ஏழைகளுக்கும் துன்புறுவோருக்கும் இடையறாது அன்பு பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57 மற்றும் 62 முதல் 64. மன்னன் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான். முன்பு உரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீநெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்லத் தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான். வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து
தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லோரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அந்தியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதம் 15ஆம் நாள் அந்தியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிபீடத்தின் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேவியாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாய் இருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துச்சு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்வி கொள்கின்றது. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும். உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 18 35 முதல் 43 முடியவுள்ள இறை சொற்றர்கள். அக்காலத்தில் இயேசு எரிக்கோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒவ்வொரு வருஷாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கிறீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவ கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறீர். விடுதலை தருகிறீர். உமது அருளால் உமது அருளால் பாவத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை விலக்கி வாழ்கிறேன். விலக்கி வாழ்கிறேன். எனக்கு தீமை செய்தவர்களை எனக்கு தீமை செய்தவர்களை மனதார மன்னித்து மனதார மன்னித்து அவர்கள் நலனுக்காக அவர்கள் நலனிற்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கிறேன். பிறருக்கு நன்மை செய்து பிறருக்கு நன்மை செய்து மகிழ்வித்து மகிழ்கிறேன். மகிழ்வித்து மகிழ்கிறேன். என்னுடைய நல் மரணத்துக்கான என்னுடைய நல் மரணத்திற்கான தயாரிப்போடு வாழ்கிறேன். தயாரிப்போடு நன்றி வாழ்கிறேன். இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, வரலாற்றிலே காலம் காலமாக ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்றால், ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக வாழும் மனிதர்கள் தங்களுடைய மத நம்பிக்கையையும் கலாச்சார பழக்க வழக்கங்களையும் தங்களோடு வாழ்ந்து வரும் சிறுபான்மை மக்கள் மீது திணிக்கின்ற அவலம். இன்றைய முதல் வாசகம் இத்தகைய மனப்பான்மை குறித்தே பேசுகின்றது. இஸ்ரேலர் அடிமைகளாய் இருந்த நாடுகளில் ஒன்று கிரேக்க நாடு. அந்நாட்டை ஆண்ட அந்தியோக்கு எபிபானு என்ற அரசன் தனது ஆளுகைக்கு உட்பட்ட யூத மக்கள் மீது தன்னுடைய நாட்டு பழக்க வழக்கங்களை திணித்ததையும் அதற்கு யூதர்களில் பலர் அடிபணிந்து போன சூழ்நிலையில் வேறு சிலர் எவ்வாறு அதை எதிர்த்து நின்றனர் என்பதையும் விளக்குவதே மக்கபேயர் நூல். பிரியமானவர்களே, பன்றி இறைச்சி உண்ணாமை,
யாவே இறைவனைத் தவிர வேறு இறைவனை வழிபடாமை, எருசலேம் ஆலயத்தின் புனிதத்தை காத்தல் ஆகியவை யூத நம்பிக்கையின் சில அடிப்படை கூறுகளாகும். ஆனால் அந்தியோக்கு எப்பிப்பானு இவற்றுக்கு நேர் எதிரான காரியங்களை செய்தான். இன்றைய மக்கபேய நூலாசிரியர் நடுங்க வைக்கும் தீட்டு என்று இவைகளைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு சிலர் தங்களுடைய கலாச்சார சமய மதிப்பீடுகளை விட்டு கொடுக்காமல் அதை காக்க எப்படி போராடினார்கள் என்பதையும் அதற்காக தங்கள் இன்னுயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தார்கள் என்பதையும் இன்றைய மக்கபேயர் நூல் விளக்குகிறது. பிரியமானவர்களே, இந்தியாவிலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்துத்துவ சக்திகள் ஒரே இந்தியா, ஒரே சமயம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி என்ற ஒற்றை நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதே நேரத்தில் ஒரே ஜாதி என்பதை நோக்கி இந்த நாடு போய்விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். வர்ணாசிரமத்தை நியாயப்படுத்தி அதை தொடர்ந்து ஸ்திரப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இந்தியாவின் பன்முகத்தன்மை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இன்றைய முதல் வாசகம் தரும் செய்தி மிக முக்கியமானது. நமது கலாச்சார மதிப்பீடுகளையும் சமய நம்பிக்கைகளையும் காக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. அதற்காக நாம் போராடவும் தயாராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் நடந்து முடிந்த மகளிருக்கான உலக கோப்பை, அதிலே ஜெமிமா ரொட்ரிகஸ் என்ற ஒரு பெண் எவ்வாறு இயேசுவை குறித்து அவருடைய மத நம்பிக்கைக்காக அவரும் அவருடைய தகப்பனாரும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். கடைசியிலே அகில உலகமும் திருவிவிலியத்திலே விடுதலை பயணம் 14 அதை அறிந்து கொண்டது. அங்கே என்ன வாசிக்கிறோம்? மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள். இந்த வசனத்தை ஜெமிமா ரொட்ரிகஸ் அவர்கள் அகில உலகமும் அறியும்படி செய்தார்கள். பிரியமானவர்களே, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மதம் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கணவர் மாற்று கருத்து கொண்டிருக்கும் மனைவி மற்றும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாற்ற முயற்சி செய்தால் அதுவும் ஒற்றை சிந்தனையின் வெளிப்பாடாகும். இது அற்பத்தனமானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் ஆகும். இந்த ஒரு முதிர்ச்சியற்ற மனநிலைதான் கௌரவ கொலைகளுக்கெல்லாம் காரணமாகவும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்ற வேற்றுமையில் ஒற்றுமை இயற்கையிலேயே இருப்பதால் தான் இந்த இயற்கை அழகாக இருக்கிறது. அதே பன்முகத்தன்மை எங்களது சிந்தனைகளிலும் நாங்கள் கொண்டிருக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயணமாக இந்த அப்பத்தை மக்கள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை ஏற்றலும், அதனால் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத் அம்மாவின் எடுத்துக்காட்டால் உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவனே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்தினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும்.
நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எலிசபெத்து நாட்டு புனித ஹங்கேரி தளராத பக்தியுடன் உம்மை வழிபட்டு ஏழை மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறை பொருள்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் உறுதியாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாவமதால் மனிதன் அருளிழந்தான். அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டார். பாவமதால் மனிதன் அருளிழந்தான். அன்று பாசமதால் அன்னை கருணை கொண்டார். பாரினில் வாரினோர் வாழ்வு கண்டார். பாரினில் வாரினோர் வாழ்வு கண்டார். பாரினில் அவள் புகழ் பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவள் அன்பை பாடிடுவோம். அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.